வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து தேங்காய் சட்னி போட்டிருப்பேன். அது கூட உப்புமா செய்கிறதா சொல்லியிருந்திருப்பேன். உப்புமா வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த உப்புமா வீடியோ தான் இது. இப்போ நம்ம வந்து சிம்பிளாக செய்ய போகிறோம். டப்புன்னு செய்யணும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த உப்புமா. ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொன்னிறம் அது வந்து நல்லா வறுபட்டதும் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம். 2 வெங்காயம் போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு பழுத்த மிளகாய் இருந்தது அதையும் சேர்த்து போட்டுக்கிட்டோம். போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்பு ரவை அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். ரவை அதை எடுத்துகிட்டு அதையுமே வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து பச்சை தண்ணி ஊற்றினோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணோம், சுட வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டோம். சீக்கிரமாக வந்து கொதி வந்துடும். அதனால் கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நாங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு உப்புமா செஞ்சோம். இது உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வரணும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ஒரு சைடு கிளறிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி முட்டை இல்லாமல் வரும். நல்லா கட்டி பிடிக்காமல் நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா ஒரு மாதிரி தலைன்னு நல்லா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் விட்டிங்கனாலும் நல்லா கெட்டி பிடிச்சிரும். அப்புறம் நல்லாவே இருக்காது. இந்த அளவுக்கு வரணும்னா நீங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கூட வந்து லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தலைன்னு இருக்கும். அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு மேலே சும்மா பரவலாக தூவி விட்டுட்டு ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு உப்புமா செய்யணும் அப்படின்னா இந்த உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கூட தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தோம். தேங்காய் சட்னியும் உப்புமாவும் செஞ்சு நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மோஸ்ட்டாக உப்புமா சில பேருக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உப்புமா பிடிக்கும். அதுதான் நைட்டு டின்னராகவே நாங்கள் வச்சு சாப்பிட்டோம். இதுதான் எங்கள் உப்புமா அண்டு தேங்காய் சட்னி.